ஹாய் எல்லோரும், நான் பிரதீப். நீங்க என்ன காரை பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா Citroen C3 Aircross X தான். ஆல்ரெடி நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா C3X அண்ட் Basalt X-க்கான வீடியோஸ் பார்த்திருப்போம். இப்போ Citroen பார்த்தீங்கன்னா 2.4 ரெவல்யூஷன் நம்ம கையில் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்க ப்ராடக்ட் லைன்ல நமக்கு இந்த C3X, Basalt X அண்ட் Aircross X இதெல்லாமே வந்துட்டே இருக்குது. இப்போ இந்த Aircross X பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரிம்ஸ் பார்க்கும்போது U + Max 3 ட்ரிம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த Aircross X பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அவுட் ஆஃப் திஸ் மேக்ஸ் ட்ரிம். ஸோ டாப் ட்ரிம் பேஸ் பண்ணி இந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் மினிமம் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் டிசைன் லாங்குவேஜ் சேஞ்சஸ் எல்லாமே நடந்திருக்குது. ஸோ முன்னாடி இந்த ஏர்க்ராஸ்க்கும் இப்போ ஏர்க்ராஸ்க்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் வீடியோட எண்டில் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ இந்த வீடியோ எங்கே ஷூட் பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா இங்கே VTK ஜீப் அண்ட் Citroen கம்பைன்ட் ஒரு ஷோரூம் வச்சிருக்காங்க நுங்கம்பாக்கம்ல. இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ், லொகேஷன் எல்லாமே டீடைல்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறவங்களுக்கு. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா C3 Aircross X-ஓட வாக் அரவுண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃப்ரண்ட் பிரசன்ஸ் பார்க்கும்போது வெஹிக்கிளோட கீ பார்த்துலாம். ஸோ கீ பார்த்தீங்கன்னா லாக் அண்ட் அன்லாக் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. 2 கீஸ் கிடைக்குது நமக்கு. ஸோ இந்த கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு பாசிவ் என்ட்ரிக்கான ஃபங்க்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் சென்சருக்கான ஃபங்க்ஷனாலிட்டி கிடையாது. ஸோ பாசிவ் என்ட்ரி மட்டும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம கையில் கீ இருந்துச்சுன்னா வெஹிக்கிள் வந்து ஆட்டோ அன்லாக் ஆக போகுது, வெஹிக்கிள் விட்டு தள்ளி வரும்போது வெஹிக்கிள் வந்து ஆட்டோ லாக் ஆக போகுது. இந்த மாதிரி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே ஃப்ரண்ட் பிரசன்ஸ்ல பார்க்கும்போது டபுள் ஷெவரான் லோகோ கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பிளாக் பேட்டர்ன்ஸ் வருது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பிளாக் பேட்டர்ன்ஸ் அண்ட் குரோம் ஸ்டெப்ஸ் வருது. இது போயிட்டு நமக்கு இந்த LED, DRL அண்ட் ஹெட்லாம்ப்ல போய் கனெக்ட் ஆகுது. ஸோ DRL பார்க்கும்போது LED கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே ஒரு பேட்டர்ன் அண்ட் கீழே ஒரு பேட்டர்ன் வருது. இது வந்து அக்ராஸ் ஆல் தி ப்ராடக்ட்ஸ் C3, Basalt அண்ட் தி Aircross மூணுத்துலையுமே சிமிலராக தான் மெயின்டைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. LED ப்ரொஜெக்டர் விஷன் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு சேஞ்ச் ஆன விஷயம் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் ஃபாக் லாம்ப்ஸ்ல இருந்து LED ஃபாக் லாம்ப் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். மேலே ஒரு டோயிங் ஹூக் வருது. ஸோ அப்படியே கிரில்ல பார்க்கும்போது நமக்கு இந்த சைட் பேட்டர்ன்ஸ்ல சிம் பேட்டர்ன் மாதிரி வருது. இதை பார்க்க நல்லா இருக்கு. அண்ட் மேலே வந்து நமக்கு ஒரு 5 ஸ்லாட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஹாலோ 360 கேமரா வந்து ஃபிட் பண்ணல. அதை தவிர்த்து எல்லா ஃபீச்சர்ஸுமே நம்ம கவர் பண்ணலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டீலர் ஃபிட்ல கிடைக்க போகுது, நமக்கு கம்பெனி ஃபிட்ல கிடையாது 360 கேமரா. ஸோ நீங்கள் டீலர்ஸ் அப்ரோச் பண்ணி நீங்கள் இந்த கேமரா வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே கீழே வரும்போது ரேடியேட்டர் ஸ்பேஸ் வருது. பிரசிலியன் டோனில் ஸ்டிப் கொடுத்துருக்காங்க. போனட்டில் பார்க்கும்போது 2 இன்வெர்ட் கட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க சைடில். அப்படியே பே பார்த்துடலாம். ஸோ பே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் வெயிட்டோட தான் இருக்கு. ஸோ இன்ஜின் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. PureTech 82 அண்ட் PureTech 110 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ PureTech 82னு பார்க்கும்போது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 81 bhp அண்ட் ஒரு 115 Nm வந்து ப்ரொடியூஸ் பண்ண போது. அது ஒரு 5 மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட மேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே PureTech 110 இந்த ஆப்ஷனுக்கு வரும்போது ஸோ இதில் வந்து நமக்கு டர்போக்கான ஆப்ஷன் இருக்குது. 1.2 லிட்டருக்கான டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 108 bhp அண்ட் ஒரு 190 Nm டார்க் 6 மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ல அண்ட் ஒரு 205 Nm டார்க் 6 ஸ்டாக் கன்வெர்ட்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் ட்ரெயின் ஆப்ஷன்ஸ் வைடா கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் அண்ட் பவர் ட்ரெயின் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராடக்ட்ஸ்ல சிமிலராக தான் இருக்கும். பட் அந்த டர்போ பெட்ரோல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லான இன்ஜின். நீங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. அதை இன்ஜின் மேலே நல்லா ஹவுசிங் பண்ணிட்டாங்க. ஃப்ரண்ட்ல டர்போ சார்ஜர் வருது. ஸ்பேஸஸ்மே கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு ப்ராப்பர் இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே போய் சைட் ப்ரொஃபைல் சேஞ்சஸ்லாம் பார்த்துடலாம். சைட் ப்ரொஃபைல் ஆஃப் C3 Aircross X பார்த்துடலாம். ஸோ சைட் ப்ரொஃபைலில் பார்க்கும்போது நமக்கு இந்த அலாய் பார்த்தீங்கன்னா நல்லா அட்ராக்டிவாக இருக்கு. R17க்கான அலாய் வீல் இது. செக்ஷன் பார்க்கும்போது 215/60 R17க்கான அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வென்டிலேட்டர் டிஸ்க் வருது. பேக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரம் கொடுத்துருக்காங்க. அப்படியே இப்போ A பில்லரில் பார்த்தீங்கன்னா பிளாக் டேப் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஓவரையும் பார்க்கும்போது பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பவர் ஃபோல்டிங் ஓவரும் இது. ஆட்டோ ஃபோல்டோட கொடுத்துருக்காங்க. இந்த டாப் ட்ரிம்ல பிளிங்கர் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த கேமரா ஃபிட் பண்ணா இந்த விங்ல ஒரு கேமரா வரும். இதே மாதிரி அந்த விங்லயும் ஒரு கேமரா கொடுத்துருப்பாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா பிளாக் கிளாடிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் ஸ்கிட் மாதிரி போட்டுருக்காங்க. அதுவுமே ஒரு ஹார்ட் கிளாடிங் மாதிரி வருது. வெஹிக்கிளோட டைமென்ஷன் பார்க்கும்போது 4.3 மீட்டர்ஸ் ஆஃப் லென்த் கொடுத்துருக்காங்க. வித் பார்த்தீங்கன்னா 1.79 மீட்டர்ஸ். ஹைட் பார்த்தீங்கன்னா 1.66 மீட்டர்ஸ். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 200 mm கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2.6 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 சீட்டர் அண்ட் 7 சீட்டர் ஆப்ஷன் 2 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட டிஸ்பிளே வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 7 சீட்டர் ஆப்ஷன் இது. அப்படியே டோர் ஹேண்டில் பார்க்கும்போது நமக்கு ஃபிளாப் டைப் டோர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. பஞ்சோல் கீயோட வருது. அப்படியே ரூஃப்ல பார்க்கும்போது ஃப்ளோட்டிங் ரூஃப் ரயில் கொடுத்துருக்காங்க. பர்பஸ்ஃபுல் இல்லது. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு டியூல் டோன் ரூஃப் ரெட் வித் பிளாக் டாப் வெஹிக்கிள் இது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஷார்ப் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேப் வருது. 40 லிட்டர்ஸ் ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. அப்படியே போய் இப்போ ரியர் ப்ரொஃபைல் சேஞ்சஸ் பார்த்தலாம். அப்படியே ரியர் ப்ரொஃபைல பார்க்கும்போது நமக்கு ஹாலஜன் டெய்ல் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த ரிவர்ஸ் லேம்ப், ஸ்டாப் சிக்னல் எல்லாமே ஹாலஜன்ல கொடுத்துருக்காங்க. Citroenக்கான பேட்ஜிங் பிளாக் லெட்டர்ஸ்ல போட்டிருக்காங்க. டபுள் ஷெவரான் லோகோ வருது. இங்க வந்து Aircross X-க்கான பேட்ஜிங் பிளாக் லெட்டர்ஸ்ல போட்டிருக்காங்க. ரியர் சென்சார்ஸ் வருது. ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேட்டர்ன் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக் பேட்டர்ன், பியானோ பிளாக் பேட்டர்ன்ல வருது. ஸோ நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ரியர் விண்டோல பார்க்கும்போது டிஃபாகர் லைன், வைப்பர், ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸ்பாய்லர் வருது. ரூஃபோட இன்டெகிரேட் கொடுத்துருக்காங்க. இந்த ரெட் அண்ட் பிளாக் பேட்டர்ன் வெஹிக்கிளுக்கு நல்லா இருக்குது. அப்படியே பூட் பார்த்துடலாம். பூட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நியூமேட்டிக் டச்சோட ஓப்பன் ஆகுது. ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இங்கே வந்து ஒரு 100 to 120 லிட்டர்ஸ் தான் கிடைக்கும். ஒரு 2 பேக் வந்து ஹோல்ட் பண்ணலாம். இது ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள் அப்படிங்கிறதால சப்போஸ் இப்போ நம்ம ஃபோல்ட் அவுட் பண்ணால் க்ளோஸ் டு ஒரு 444 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கிடைக்க போகுது.
ஸோ இந்த 2 சீட்டையும் நம்ம ஃபோல்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எனஃப் பூட் கிடைக்குது. பட் இப்படி வச்சா நம்ம வந்து ஒரு 5 பேர் வச்சு தான் கேரி பண்ணி போக முடியும். ப்ளஸ் இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சீட்டை நம்ம அப்படியே டோட்டலி லிஃப்ட் பண்ணி வெளியே எடுத்துடலாம். சப்போஸ் சீட் தேவையில்லை அப்படின்னா நம்ம பேசஞ்சரை கணக்கு பண்ணி நம்ம வந்து இந்த சீட் ரிமூவ் பண்ணி வெளியே வச்சிடலாம். அதுக்கான ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. இந்த ஏர்க்ராஸில் பூட்டில் ஒயிட் லைட் வருது, பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, ஹூக்ஸ் வருது, 2 சைட்லையுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து நமக்கு லைட்னிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி இன்டீரியர் பார்த்துடலாம். ஃப்ளாப் டைப் டோர் ஹேண்டல் கொடுத்துருக்காங்க, பஞ்சுவல் கீ வருது. அப்படியே டோர் பேடில் பார்க்கும்போது இங்கே ஒரு சாக்லேட் ப்ரௌன் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சாஃப்ட் டச்சுமே வருது. டோர் பேடில் கண்ட்ரோல்ஸ் பார்க்கும்போது பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ், ஓஆர்எம் அட்ஜஸ்ட்மெண்ட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்விட்சோட கலர் டோன் நல்லா மெயின்டைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பியானோ பிளாக்ல வருது, இங்கே ஒரு காயின் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் வருது, ஸ்பீக்கருக்கான போர்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம சீட்ஸில் பார்க்கும்போது சாக்லேட் ப்ரௌன் பேட்டர்னில் சீட் கொடுத்துருக்காங்க. நமக்கு பசால் டெக்ஸில் நமக்கு ஒரு டேன் பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் லீவர் கொடுத்துருக்காங்க. பட் ரீச்சுக்கு வந்து நம்ம வந்து இந்த மேனுவல் லீவர் தான் யூஸ் பண்ணோம். வென்டிலேட்டட் சீட் இந்த அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. இது நம்ம 3 லெவலில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இங்கே பார்க்கும்போது இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அப்டேட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஐடியல் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க, பவர் அண்ட் லாக் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஆம்பியன்ட் லைட்டிங்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிள் வந்து இப்போ ஆம்பியன்ட் லைட்டிங் வருது. ஸோ இங்கே ஹெட்லாம்ப் லெவலர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேரிங் பார்த்து நமக்கு ரவுண்டடாக கொடுத்துருக்காங்க, டபுள் சேரோன் லோகோ வருது. ஸோ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வித் ஸ்பீட் லிமிட்டோட கொடுத்துருக்காங்க. இது ஒரு அப்டேட். அப்படியே ரைட்டில் பார்க்கும்போது கால் பெக் டிக்ளைன் ஃபங்க்ஷன், வால்யூம் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்த்தீங்கன்னா இந்த 7 இன்ச்க்கான டிரைவர் டிஸ்பிளே. ஸோ இந்த கன்சோல் அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் எனக்கு இந்த ஸ்பீடோ, டாக்கோ, ஃபியூவல் கேஜ், டெம்பரேச்சர் கேஜ், டிஸ்டன்ஸ் டு எம்டி, மற்ற லைட் வார்னிங் அலர்ட்ஸ் எல்லாமே வருது. நெக்ஸ்ட் அப்படி இங்கே பார்க்கும்போது 10.25 இன்ச்க்கான டச் ஸ்க்ரீன் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளேக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அடிஷனலி நம்ம ரிவர்ஸ் கேமரா போட்டால் அதுக்கான கைட்லைன்ஸ் இதில் வரும். இந்த ஸ்க்ரீன்லையும் பார்த்தீங்கன்னா பெசல்ஸ் இருக்குது. மற்றபடி நேவிகேஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம ஃபோன் கனெக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்த்தீங்கன்னா இந்த பென்ஸ் தான். ஸோ இந்த பென்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெக்டாங்குலர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் சாக்கெட் அண்ட் USB-A போர்ட் வருது. வயர்லெஸ் சார்ஜிங் பேட் கொடுத்துருக்காங்க. பின் கப் ஹோல்டர்ஸ் வருது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் டாக் கன்வெர்ட்டருக்கான கியர் லிவர் கொடுத்துருக்காங்க. 680 இது. இதில் பார்க், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அண்ட் மேனுவல் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம. இதில் பியானோ பிளாக்ல ஹவுஸ் ஆயிருக்கு இந்த பேனல். ஸோ மேலேயும் பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக்ல ஹவுஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டீரியர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம்ல நமக்கு இந்த சாக்லேட் ப்ரௌன் கொடுத்ததால இந்த ப்ரௌன் பேட்டர்ன் வருது. மேலே ஒரு ஹார்ட் டச்சில் பிளாக் பேட்டர்ன் வருது. இங்கே இந்த காப்பர் இன்சர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆம்பியன்ட் லைட்டிங் இங்கே ரன் ஆகுறது பார்த்துக்கலாம் நீங்கள். க்ளோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டீசன்ட் ஸ்டோரேஜ் வருது. இங்கே வந்து நமக்கு டிக்கெட் ஹோல்டரோட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ டிம்மிங் IRVM, இது ஒரு அடிஷன். ஒயிட் லைட் கொடுத்துருக்காங்க. மேலே வைசரில் லெஃப்ட்டில் மட்டும் மிரர் வருது நமக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா காயின் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் பிரேக் வித் பிரஸ்டில் டிப் கொடுத்துருக்காங்க. ஆம்ரஸ் வித் ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் ரோல சேஞ்சஸ் பார்க்கும்போது 7 இன்ச் டிரைவர் டிஸ்பிளே, இன்ஜின் ஸ்டார்ட் ஆஃப் பட்டன், ஆம்பியன்ட் லைட்டிங், இந்த இன்டீரியர் ட்ரிம் கலர், ஆட்டோ டிம்மிங் IRVM, வென்டிலேட்டட் சீட்ஸ், இது எல்லாமே மேஜர் ரிவிஷனாக வந்திருக்கு நமக்கு இந்த C3 ஏர்க்ராஸ் எக்ஸில். இப்போ C3 ஏர்க்ராஸ் எக்ஸோட செகண்ட் ரோ கிட்ட வந்துட்டேன். ஃபஸ்ட்டு இந்த டோர் பார்த்தீங்கன்னா க்ளோசர் டு 85 டிகிரிஸ் திறக்குது. நமக்கு ஒரு வைட் இன்க்ரெஸ் இருக்குது. இது ஈஸியாக உள்ளே வந்துட்டேன். ஸோ உள்ளே வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த சீட் கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குது. ஸோ சிட்ரான் நோன் ஃபார் தியர் ஃப்ளோட்டிங் சஸ்பென்ஷன் அண்ட் சீட் கம்ஃபர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நமக்கு இந்த கம்ஃபர்ட் வந்து சீட்டில் நல்லா இருக்குது. இந்த ப்ரௌன் டோன் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த ரோ பேசிக்ஸ் லெக் ரூம் பார்த்தீங்கன்னா எனஃபாக இருக்குது, ஹெட் ரூம் எனஃபாக இருக்குது. இங்கே ஒரு ஸ்டெப் அப் போர்ஷன் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு எனஃப் ஹெட் ரூமை கொடுக்குது. டை சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஓகே ஃபேக்டரில் இருக்குது. லெக் வந்து நம்ம டக்கின் பண்ணி உட்காந்து லாங் போகலாம். ஃபர்ஸ்ட் ரோ கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ரோ வந்து கொஞ்சம் ஒரு அப்பர் பொசிஷனில் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு கமாண்டிங் பொசிஷனில் போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த ரோல பார்த்தீங்கன்னா 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு இன்டெகிரேட்டட் ஹெட்ரஸ் வருது. சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட் வருது. ஸோ நெக்ஸ்ட் இந்த ரோ யூட்டிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் லைட் கொடுத்துருக்காங்க. சென்டர் கன்சோலில் பார்க்கும்போது வென்ட் கொடுத்துருக்காங்க. 2 லைட்னிங் போர்ட்ஸ் வருது. டனல் பார்த்தீங்கன்னா பெருசாகவே இருக்குது. சென்டர் பர்சன் வந்து லெக் ஸ்ப்ளிட் பண்ணி உட்காந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த ரோ பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சூட்டபிள் ஃபார் 2 ப்ராப்பர் அடல்ட்ஸ் அண்ட் ஒரு சைல்டு வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம். மேலே பார்க்கும்போது இங்கே ஒரு கன்சோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு இந்த
ஏசிக்கான வென்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 4 வெண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே ஒரு 3 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த பேனல் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலேருந்து காற்று கொடுக்க போகுது. ஸோ இங்கேயுமே நமக்கு வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல பர்பஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க. அப்படியே டோர் பேடில் பார்க்கும்போது பிரஸ்டு அலுமினியம் டோனில் டோர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பவர் விண்டோட சுவிட்ச் நல்லா இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது. இங்கே ஒரு கிளாஸ் பிளாக் பேட்டர்ன் அண்ட் இங்கே ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கருக்கான போர்ஷன் வருது. செகண்ட் ரோ யூட்டிலிட்டி வைஸ் நல்லாயிருக்கு. எனக்கு இந்த பென்ஸ் அண்ட் இந்த கம்ஃபர்ட் தான் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபீல் ஆகுது. நீங்கள் பர்சனலி உட்காந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த ரோவில். தேர்ட் ரோ இன்க்ரீஸ் ஃபேக்டர் பார்த்துடலாம். ஸோ தேர்ட் ரோ பார்க்கும்போது இங்கே நமக்கு ஒரு த்ரெட்டு கொடுத்துருக்காங்க. இது வச்சு இந்த சீட் வந்து ஃபுல் டம்பிள் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்க்கும்போது நமக்கு தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா லெக் ரூம் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்க போகுது. டை சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஓகே ஃபேக்டர் தான். இங்கே வந்து நம்ம கிட்ஸ் வந்து உட்கார வச்சு கூட்டு போகலாம். சப்போஸ் நமக்கு பூத் ஸ்பேஸ் தேவை அப்படின்னா இந்த 2 சீட்டையும் ஃப்ளாட் அவுட் பண்ணி எக்ஸ்ட்ரா பூத் ஸ்பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது நல்ல ஒரு பர்பஸாக தெரியும். ஒரு ப்ராப்பர் 5 சீட்டர் வித் பூட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த C3 ஏர்க்ராஸ் எக்ஸை. இப்போ நம்ம வீடியோ 2க்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிட்ரான் C3 ஏர்க்ராஸ் எக்ஸோட வாக் அரவுண்ட் பார்த்துருப்போம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா C3X பசால்ட் எக்ஸோட வாக் அரவுண்ட் பார்த்துருப்போம். இப்போ நம்ம இந்த 2.0 ரெவல்யூஷனில் நமக்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கிடைக்கிது, சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ், டிசைன் லாங்குவேஜ் சேஞ்சஸ் எல்லாமே டோட்டலி பார்த்துருப்போம். இதோட சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ்னு பார்க்கும்போது 6 ஏர் பேக்ஸ், ABS, VBD, ESC, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், ESP, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ரியர் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாலோ 360 கேமராக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட வாரண்டின்னு பார்க்கும்போது 3 years or 1 lakh kilometer வாரண்டி கொடுத்துருக்காங்க, விச் எவர் கம்ஸ் earlier. அண்ட் 24/7 ரோட் சைட் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க சிட்ரான் ப்ராடக்ட்ஸில். இதெல்லாமே டோட்டலி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ மேஜராக இந்த அப்டேட்டில் நடந்த சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரோ வென்டிலேஷன் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆம்பியன்ட் லைட்டிங் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் LED ஃபாக் லேம்ப் கொடுத்துருக்காங்க, 7 inch டிரைவர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஆட்டோ டிமிங் IRVM, இந்த மாதிரி மெனி ஒரு ஃபீச்சர்ஸ், சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் சேஞ்சஸ் நடந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன கார் ரிவ்யூ பண்ணுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு பிடிக்கலாம் கவுண்ட் பண்ணுங்கள். அன்டில் தென் see you, bye.